ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் திருக்குறள் திருவிழா நடந்துச்சு. ஸோ எங்களை துபாய் தர்பார் டீம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனோட ஆங்கர் வந்து ஈரோடு மகேஷாக இருந்தார். நாஞ்சில் சம்பத் ஐயா, ஞானசம்பந்தர் ஐயாலாம் வந்து மீட் பண்ணி பேச முடிஞ்சது. அது ரொம்ப சந்தோஷம். மம்மி உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது, நீங்களும் பாருங்கள். போட்டிகள் நடத்துறாங்க. இப்போ சிங்க கதை மாதிரி இன்னொரு கதை தமிழ்ல வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு எழுதின புத்தகத்தை வைத்துதான் நான் பல சொத்துக்களை சேர்த்திருக்கிறேன் என்பதை தாண்டியுடன் இந்த மேடையில் ஒப்புக்கொள்கிறேன். தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும், காரணம் நான் நிறைய சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அழகான மாலை நேரம் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகான இவ்வளவு திறமைகள் அவருக்குள்ள இருந்தாலும் நல்ல ஒரு மனிதன்னு சொல்றதா, இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம். விஜய் டிவியின் செல்ல குட்டின்னு சொல்றதா, கலக்க போவதுல ஆரம்பிச்சு அட்ரா 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 அப்படின்னா இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடித்திருக்கும். என்னுடன் இணைந்து அப்படின்னு நான் சொல்லல, அவங்களுடன் இணைந்துதான் இன்னைக்கு இந்த ஒரு மாலை நேரம் வந்து நம்ம தொகுத்து வளர்ந்து இருக்கோம். ஈரோடு மகேஷ் எனர்ஜி வேணும். கத்தனை 11 பேருக்கு நன்றி. அதாவது சிரிப்பு சரவடி தமிழும் அதிரடி தமிழும் இணைந்து வருகிறது. கேட்டுக்கிட்டேன் என்ன விழான்னு கேட்டேன், திருக்குறள் விழான்னாரு. மறுபடியும் கேட்டேன் என்ன விழான்னு கேட்டேன், திருக்குறள் விழான்னாரு. கொஞ்சம் ஒரு அச்சத்துடைய வந்தேன். அங்கிருந்து அறையில் இருந்தப்பையும் தொடர்பு கொண்டு கேட்டேன், தம்பி மக்கள்லாம் வந்துட்டாங்களான்னு. இல்லைன்னா போட்டிலாம் நடந்துட்டு இருக்கு, பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, மற்ற மக்களும் இப்ப சீக்கிரம் வந்துருவாங்க, அரங்கம் நிறைஞ்சிருந்தாங்க. மொழிக்காக, தமிழுக்காக, குரலுக்காக குரல் கொடுக்க வந்த அத்தனை தமிழர்களும் வாழ்க வளர்க, நன்றி. என்ன உற்சாகம்! எவ்வளவு பேர் அழகா குடும்பத்தோட வந்தவங்க கை தூக்கும். இந்த குரலை கொண்டாடுகிற தினத்துல, இந்த அருமையான நிகழ்வுல எனக்கு பிடித்த, எனக்கு தெரிந்த அத்துணை அன்பு உள்ளங்களும் எதிர்த்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. உங்களை வளர்த்த பேராசிரியர் மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தம் ஐயா நகைச்சுவை கடல் வந்திருக்கிறார்கள். ஒரு ஆனந்தம் நிறைந்த கைதடல் மக்கள். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு டக்டக. எங்களுடைய சார்பாக ஒரு சிறிய அன்பு தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. கலை வடிவத்தை வெளிப்படுத்துகிற மட்டும் கை தட்டுகிற கூட்டமாக நம்ம மாறிடக்கூடாது. சிறப்பு குழந்தைகள் உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை உங்கள் வீட்டு குழந்தைகள் போது பாசத்தை பொழிய வேண்டும். அதுதான் இந்த மேடை நமக்கு சொல்லித் தருகிற மாபெரும். 4 வார்த்தை பேசினா போதும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை அதுக்கு தான் ஏங்கி அழுதுருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப நன்றி. அடுத்ததா நாம் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த 4 மனிதர்களுடைய அருமையான பேச்சு துவங்குகிற நேரம் இந்த நேரம். ஞானசம்பந்தன் ஐயாக்கு ஒரு பாட்டை போட்டு இப்பதான் கேட்கிறேன். பேச்ச கேட்க ரெடியா மக்களே? வாழ் தமிழர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். ஐயன் வள்ளுவருக்கு அமீரகத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த என் பிரியத்திற்கும்
தேசத்திற்கும் உரிய துபாய் வாழ் சகோதர சகோதரிகளே, தமிழ் விழா வெறும் தமிழர்களுக்கு மட்டும் உரியதல்ல, அது பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரள மக்களுக்கும் உரியது என்பதை ஒற்றுமையோடு இங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எப்படி சொல்றது, திருக்குறள் ஆசம்சைகள், திருக்குறள் விழா ஆசம்சைகள் என்று ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. மதுரை தமிழ கேட்க ரெடியா? மதுரை தியாகராயர் கல்லூரியினுடைய பேராசிரியர், ஏன் முன்னாள் பேராசிரியர் சொல்லல? எந்த பேராசிரியரும் முன்னாள் பேராசிரியர் அல்ல. காரணம், கற்றுக் கொடுப்பவர்கள் வாழ்க்கை முழுவதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் இந்நாள் பேராசிரியரும் கூட. என் தமிழை பாராட்டி என்னை வளர்த்த தந்தைக்கு நிகரானவர், சிறந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர், உலக நாயகனின் நண்பர் இவரா, இவரின் நண்பர் உலக நாயகனா என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு நெருங்கிய சொந்தம். தமிழ்ல வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு இவர் எழுதின புத்தகத்தை வைத்துதான் நான் பல சொத்துக்களை சேர்த்திருக்கிறேன் என்பதை தாழ்மையுடன் இந்த மேடையில் ஒப்புக்கொள்கிறேன். தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும், காரணம் நான் நிறைய சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ல ஒரு முழு நீள பேச்சும் சிரிப்பாவே இருக்கும் அப்படின்னு முதலில் உணர்த்திய முதல் ஸ்டாண்டப் காமெடி ஃபார்மேட்டை தமிழ்ல அறிமுகப்படுத்தின மாபெரும் சிந்தனைக்கு சொந்தக்காரர் பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களை ஒரு ஆனந்தம் நிறைந்த கைத்தலோடு பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய அன்பான அழைப்பேற்று வருகை வந்திருக்கிற இசையமைப்பாளர், நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை வருக வருக என்று மீண்டும் ஒரு பலத்த கைத்தலோடு வரவேற்றுள்ளோம். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேச போறீங்க. ஆனா நான் அவர்கள் வந்த வேலையை விட்டுவிட்டு திருக்குறளை படிக்க ஆரம்பித்தார்கள், மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம 100 பேருக்கு மேலே சொல்லலாம். கலைஞர் உரை உட்பட நம்ம நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு பெண்மணி திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. திருக்குறள் தீப அலங்காரம் தான் அதுக்கு பேரு. ரொம்ப நாளாக எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சது. அந்த திருக்குறள் தீப அலங்காரத்தை எழுதுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு மகாராணியார். அதான் பெரிய ஆச்சரியம். அவர்கள் மட்டும் அதை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னுரை கொடுத்தவங்களே யாருன்னு கேட்டா, ஊவே சாமிநாதையர் போன்றவர்கள் முன்னுரை கொடுத்துருக்கிறாங்க. இப்ப இந்த திருக்குறளுக்கு பழைய உரை 10 இருக்குது. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் எழுதிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் இதுல இருக்கு நம்ம கேட்கலாம். நீங்களே இப்படி யோசிச்சு பாருங்க. என் திருக்குறள் படிக்காம நாங்க என்ன சம்பாதிக்க முடியாதா? எங்களுக்கு எல்லாம் கிடைக்காதா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் கிடைக்கும். அனுபவிக்க தெரியணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அனுபவிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கை, இல்லையா? அது வாழ்க்கையே கிடையாது. உதாரணமா சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சோக காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அறியாம கண்ணு கலங்கும். ராஜபாட் ரங்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவர் அந்த கையில் அப்படி இருக்கு இதை வச்சுக்கிட்டு அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு பாடிட்டு இருக்காரு. அப்படியே கண்கலங்கி உட்கார்ந்துருக்கேன். தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டவனே இன்னொருவன் சாட்சி. இப்படி பார்க்கப்போ எனக்கு கண்ணு கலங்கிட்டு இருக்கு. என் பக்கத்தில் ஒருத்தர் 10 முறுக்க ஒன்னா வாங்கி வச்சு கருப்பு இருக்குன்னு தின்னுட்டு இருக்கேன். அப்படியே எனக்கு சப்பு நெருங்கிப்புள்ளா போல இருந்துச்சு. அவனை கோபத்தோடு பார்த்தேன். அவன் உடனே அப்படின்னா, நீ சாப்பிட்றியா? ஏன்டா இதுக்காடா பிறந்த நீ? முறுக்கு தின்னு வேணான்னு சொல்லல. ஆனா இந்த நாருசி தவிர செவி, மனம், மூளை எல்லாம் இருக்குல்ல, அதை அனுபவிக்க வேண்டாமா? திருக்குறளையே ஒருத்தர் சுருக்கி குறுங்குறள்னு பண்ணாருங்க. திருக்குறளே 7 தான், 7 சொல்லுதான். அதை ஒரு குறுங்குறள்னு பண்ணாரு. நீங்க என்ன தலைப்பில் பேசுறீங்கன்னு கேட்டாங்க. நான் ரொம்ப எளிமையா சொன்னேன், ஒன்றும் இல்லை, திருக்குறள்ல ஒரு 10 உடைமைகள் இருக்கு. 10 நான் பயப்படாங்க, நான் 10 எல்லாம் பேச மாட்டேன். நான் அவ்வளவு கொடியவன் கிடையாது. ஏன்னா உயிர் இருக்க எனக்கு உண்டு. நான் வகுப்புல பார்த்துருக்கேன், சில பேர் கடியாரத்தை பார்ப்பாங்க, சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான், ஓடுதா ஓடலையான்னு. அது மத்தியானம் 2 to 3 ஒரு வகுப்பு இருக்கும், செத்து கூட போலாமான்னு யோசிப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடியாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டர் பார்த்துருக்கான், போன மாசம் வந்தாரா இந்த மாசம் வந்தாரா, அவ்வளவு யோசனையா இருக்கும். அதனால சுருக்க 10 உடைமைகள்லாம் நீங்க அந்த 10 சொல்ல போறது இல்லை. இன்னொரு திருக்குறள் என்ன, தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலில் தோன்றாமை நன்று. இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், ஏய் பிறக்கிறப்ப கேட்டுக்கிட்டா பிறக்கிறான், அப்புறம் எப்படி புகழ் பெற முடியும்?
தோன்றி புகழோடு தோன்றுக. இப்போ எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியுங்க, டேட் ஆஃப் டெத்து தெரியாது, தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். சுட்டி டிவியை சொன்னல, ஒரு கல்யாண வீட்டில் பேசிட்டு இறங்குறப்ப ஒரு 6 வயது குழந்தை என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சி நீங்கள் தானே சுட்டி டிவியில் திருக்குறள் சொல்கிறீங்கன்னு கேட்குது. நான் ஆச்சரியப்பட்டு, நீ பாப்பையா பாப்பான்னு. பார்ப்பேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கே 6 வயசு. அது போய் அவங்க தம்பியை கூப்பிட்டு வந்துச்சு. அவன் நீ இறங்க பார்த்துட்டு, நீ நல்லா பேசுற அப்படின்னா அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த குழந்தையும் தெரிந்து கொள்ளுமாறு என்னால் பேச முடியும் என்று சொன்னால் அதற்கான களத்தை தந்தது திருக்குறள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழ் பேச்சுக்கு இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பை தருகிற நீங்கள் தான் தமிழை கொண்டாடுகிற தமிழர்கள் என்று சொல்வது எனக்கு எப்பயுமே அடுத்தவங்க வளர்றதை பார்த்து நான் போறேன்னா ஐயா சொல்லுவாரு, மகேஷ் போறீங்களா, போகலாமா, சூப்பர் பா, நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்ன மாதிரி இருக்காதீங்க பாரு. சொல்லிட்டே இருப்பாரு, என்ன மாதிரி இருக்காதீங்க, நான் நிறைய விட்டுட்டேன், காசுல கவனமா இருங்க, சொல்லிட்டே இருப்பாரு. அது வேணும்ல. நான் ஐயா பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அடுத்த ஐயாவை கூப்பிடுறேன். ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது, பிறந்த குழந்தை முகத்தை பார்க்கிற பொழுது, முகத்தை பார்க்கிற குழந்தை தவழ்கிற பொழுது, தவழ்கிற குழந்தை மெல்ல மெல்ல கைப்பிடித்து எழுந்து நிற்கிற பொழுது, எழுந்து நிற்கிற குழந்தை மெல்ல மெல்ல அடி எடுத்து நடக்கிற பொழுது, மெல்ல மெல்ல அடி எடுத்து நடக்கிற குழந்தை மெல்ல மெல்ல ஓடுகிற பொழுது, ஓடுகிற குழந்தை தானாக நடந்து ஓடி வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, ஒரு தாயும் தந்தையும் எப்படி மகிழ்வார்களோ நாங்கள் மேடை மேடையாக ஏறுகிற பொழுது அப்படி மகிழ்கிற உள்ளம் எங்கள் பேராசிரியர். சில பேர் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கை கொடுக்குறப்ப அவன் மனசுக்குள்ள நாசமா போங்கன்னு நினைச்சுப்பான். எனக்கு தெரியும் அந்த கை கொடுக்குற வைப்பு. அன்னை அனுபவத்தில் வச்சிருக்கிறார் கண்ணன் நல்லா இருக்கீங்களா சார் அப்படிங்கிறப்ப நாசமா போயிடுறா. அன்னைக்கு ஒருத்தர் என்னை பார்த்து கேட்கறாங்க, ஐயா மகேஷ் இப்பெல்லாம் ரொம்ப பிஸி போல, மாசம் ஒரு 10 கோடி வருமா? உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வருங்கிறது. ஐயாக்கெல்லாம் நல்லாவே தெரியும் எவ்வளவு வரும். நான் சொன்னேன், விஜய் டிவிக்கே அவ்வளவு வராதுடா. ஒரு 2 வாரம் ப்ரோக்ராம் வரலனா மேடம் பார்க்குறவங்க என்ன கேட்குறது, இதெல்லாம் டிவிலே பார்க்க முடியதில்லை, சாப்பாடெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன் பாபு சார், 2 வாரத்தையே ஒருத்தன் பிச்சைக்காரனா மாறுவான், மனசாட்சியே இல்லை. அதனால தான் வள்ளுவர் சொன்னாரு, அரணாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். சொன்னது வள்ளுவர், சொன்னது வள்ளுவர். அடுத்ததாக தமிழ் பொதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கிற தமிழும் ஒவ்வொரு மாதிரி மணக்கும். இது கன்னியாகுமரி தமிழ். சுனாமி பேரலை வந்த பொழுது அந்த சுனாமி பேரலை வள்ளுவன் கால்களை கழுவத்தான் முடிந்ததே தவிர கவிழ்க்க முடியவில்லை. அந்த சுனாமி தனமான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர், மணக்கா விலையில் மணக்கிற தமிழுக்கு சொந்தக்காரர். இவருடைய தாயும் தந்தையும் நடத்தியது மளிகை கடை வியாபாரம். எனக்கு என்ன வியப்பு என்றால், ஐயா மளிகை கடையில் வீட்டிற்கு பயன்படும் பொருட்கள் தானே கிடைக்கும், இவர் மட்டும்தான் நாட்டிற்கு பயன்படுகிற இலக்கியத்தை பேசுகிற பொருளாக மாறினார். மூத்த அரசியல்வாதி, எளிமையான மனிதர். அவருடன் பழகிய அத்தனை பேருக்கும் தெரியும் இவ்வளவு சீரிய சிந்தனையாளர் எப்படி இவ்வளவு எளிமையாக இருக்கிறார்கள். எளிமையான மனிதர், அமைதியாக பேச்சை துவங்கி அதிரடியாக இறங்குபவர். இப்பொழுது திருக்குறள் விழாவிலே, இந்த துபாய் மேடையிலே, அன்பு நிறைந்த துபாய் மக்கள் முன்னிலையிலே பேச வருகிறது ஒரு பேச்சு சுனாமி. நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைத்தார். திருக்குறள் உலகத்தில் எத்தனை நூதி நூல்கள் இருந்தாலும் திருக்குறளுக்கு ஈடாக இன்னி ஒரு நூல் இல்லை. திருக்குறளால் தான் விடியும் என்று நம்புகிற நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற நீதி இலக்கியங்களில்
திருக்குறளுக்கு ஈடான இன்னொரு நூல் எந்த மொழியிலும் இல்லை என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுவதை நான் சொல்லுகிறேன். 60 20 என்றால் ஒரு முதுமை முத்தமிடுகிற வயதில் ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான். திருக்குறள் திருவிழா வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.